அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இக்கால வேளையிலே கர்த்தரை துதிக்கவும், அவருடைய வேதத்தை தியானிக்கவும், நம் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டபடியினாலே அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். வேதத்தை வாசிப்போமா? இதோ கர்த்தருடைய வார்த்தையை வாசித்துட்டு அதை தியானித்து கடந்து வருவோம். இந்த நாள் நமக்கு மனமகிழ்ச்சியின் நாளாக கர்த்தர் நமக்கென்று ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக காணப்பட அவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்போம். கர்த்தரே, உம்முடைய வழிகளை எனக்கு காட்டும், உம்முடைய பாதைகளில் என்னை நடத்தும். சங்கீதம் 25 4வது வசனம் இப்படியாய் சொல்லியுள்ளது. பக்தன் தாவீது சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஆண்டவரே, உம்முடைய வழியை எனக்கு காட்டுங்கப்பா, உம்முடைய பாதையிலே நான் நடக்கணும் ஆண்டவரே, அப்படி என்று கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்கிறார். அவர் வேண்டிக் கொள்ளும் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அவரை நல்ல வழியிலே நடத்த சித்தம் கொண்டார். செம்மையான வழியிலே நடந்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக தாவீது காணப்பட்டார். அவருடைய வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போகாதபடி ஜாக்கிரதையாய் கவனமாய் அவர் நடந்து வந்த பாதை கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற பாதையாக காணப்பட்டது. எந்த நேரத்திலேயும் எந்த சூழ்நிலையிலேயும் அவர் பாவம் செய்தாலும் தன் பாவத்தை உணர்ந்து தன் தவறை அவர் திருத்திக் கொண்டு கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கக்கூடிய மகனாக தாவீது தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது கர்த்தருடைய பாதையை தெரிந்து கொண்டபடியினாலே அந்த தாவீதுக்கு ராஜ்ய மேன்மையை கொடுத்தார். அப்படியாய் நாமும் கூட, ஆண்டவரே, நான் தவறி போகிற காலங்களில், உம்முடைய பாதையை விட்டு விலகி போகிற நேரங்களில் என்னை பேர் சொல்லி கூப்பிடும், மண்டையிலே என்னை சேர்த்து கொள்ளும், உம்முடைய பாதையிலே என்னை வழிநடத்தும், இந்த ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவளாக என்னை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவளாக காணப்பட என்னை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் பாவத்தை பாராதியும் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னித்து உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பாதையை எனக்கு வெளிப்படுத்தி உம்முடைய வழிகளை நான் அறிந்து கொண்டு மகிமையிலே பிரவேசிக்க பெரும் பாக்கியத்தை கொடுங்க இயேசுப்பா. அப்படி என்று நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்கு மனம் இறங்கி நம்மீது அன்பு காட்டி நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வழிகளை நமக்கு காட்டுகிற தேவனாகவும் அவருடைய பாதைகளில் நம்மை நடத்துகிற தகப்பனாகவும் நம் வாழ்க்கையிலே கடந்து வருவார். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம் வருகிற பாதை செம்மையாய் காணப்படுகிறதா, கோணலும் ஆணலுமாய் காணப்படுகிறதா? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய பாதை, வாழ்க்கையின் பாதை கர்த்தருக்கு செம்மையாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வம்சத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட
ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சமாக அவருடைய பார்வையிலே காணப்பட வேண்டும். இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தருளும்படியா அவருடைய பாதையிலே கடந்து வந்து அவர் வழிகளை நாம் பின்பற்றி நடந்து அவருடைய ரட்சிப்பின் மகிமையை நம்முடைய வம்சத்துக்கு ஆசீர்வாதமாக பெற்றுக் கொடுப்போமா? ஆமா, நாம் நித்தியத்தின் பாதையிலே, நீதியுள்ள பாதையிலே, சத்தியமுள்ள வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நம்முடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவர்கள் சிறுமைப்பட்டாலும் சிரமப்பட்டாலும் கர்த்தர் அவர்களை கண்காணித்து நம்முடைய விண்ணப்பத்தை அவர் நினைவு கூர்ந்து நம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். இன்று முதற்கொண்டு நாம் ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவரே, என் தகப்பனே, என்னுடைய வழிகள் உமக்கு பிரியமல்லாத வழிகளாய் காணப்படும். கரடுமுரடான வழி பாதையாய் காணப்படும். அந்த வழிகள் நான் என் மனதிலே நேர்ந்து கொண்ட வழியிலே நடக்க கூடாதபடி பரிசுத்த ஆவியானவர் என்னை தடுத்து எனக்கு நீங்க வழிகாட்டுங்க, நீங்க பாதையை செவ்வைப்படுத்துங்க. என்னுடைய பாதை சத்தியமான பாதையாகவும் உமக்கு பிரியமான பாதையாகவும் உடைய மகிமையிலே நிலைத்திருக்க பெரும் சாக்கியத்தை எனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தருளும் என்று நாம் வேண்டிக் கொள்ளும் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி நம்மளை மகிமைப்படுத்துவார். மற்றவர்களுக்கு நாம் சாட்சிகளாக இந்த தெய்வீக வசனத்தை அவர்களுக்கு நாம் வெளிப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்கே இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.